தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 65 வயதான பெரியம்மா மற்றும் 70 வயதான பாவாயி ஆகிய இரு மூதாட்டிகளும் கல்குவாரி அருகே ஆடு மேய்க்க சென்றுள்ளனர். ஆனால் இரவு நேரமாகியும் இரு மூதாட்டிகளும் வீடு திரும்பவில்லை. அதே சமயம் ஆடுகள் மட்டும் வீட்டிற்கு வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த இரு மூதாட்டியின் வீட்டை சேர்ந்தவர்களும் சுற்றுமுற்றும் தேடி பார்த்துள்ளனர். ஆனால் இருவரும் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அதன் காரணமாக மகுடஞ்சாவடி போலீசில் புகார் அளித்துள்ளனர். இந்த சூழலில் அடுத்த நாள் காலை கல்குவாரியில் இரு மூதாட்டிகளின் சடலம் மிதப்பதாக மகுடஞ்சாவடி காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரது உடலையும் மீட்டனர். அப்போது மூதாட்டிகள் அணிந்திருந்த தோடு, மூக்குத்தி உள்ளிட்ட தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் உடம்பில் தாக்கப்பட்ட காயங்களும் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இரு மூதாட்டிகள் தனியாக இருப்பதை அறிந்த மர்ம நபர் ஒருவர் இருவரையும் அடித்துக் கொன்று கல்குவாரியில் வீசிவிட்டு நகையை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரது உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் யார் அந்த மர்ம நபர் என்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் மூதாட்டிகளை கொலை செய்தது சேலம் மாவட்டம் காமலாபுரத்தை சேர்ந்த ஐயனார் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் சங்ககிரி அருகே உள்ள ஒருக்காமலை பகுதியில் பதுங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கு சென்ற மகுடஞ்சாவடி இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர் கண்ணன் மற்றும் தலைமை காவலர்கள் அழகுமுத்து, கார்த்திகேயன் ஆகியோர் குற்றவாளியை சுற்றி வளைத்தனர். அப்போது ஐயனார் உதவி ஆய்வாளர் கண்ணனின் வலது கையில் கத்தியால் குத்திவிட்டு தப்பிக்க முயற்சித்துள்ளார். அதனால் தற்காப்பிற்காக போலீசார் ஐயனாரின் வலது காலில் சுட்டு பிடித்தனர். பின்னர் அவரை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஐயனார் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர். நகைக்காக இரு மூதாட்டிகளை கொன்றவரை போலீசார் சுட்டு பிடித்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.